विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत्। निराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। अस्य लोकस्य का गतिः इति आकाश इति होवाच। सर्वाणि ह वा इमानि भूतानि आकाशादेव समुत्पद्यन्ते आकाशं प्रति अस्तं यान्ति। आकाशो ह एव येभ्यः ஜாயான் ஆகாஷப் பராயணம். ஆகாசம்தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கு. அதனால உத்கீத சாமத்திற்கும் அதுவே ஆதாரம் அப்படிங்கிற ஸ்ருதி. அதுக்கு பாஷ்யம் ஆகாசங்கிறது ஆத்மாவை சொல்றதுன்னு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்றார். பர ஆத்மா ஆகாசம்ங்கிற பதத்தினால பர ஆத்மாவே லட்சியமாகிறது. ஏன்னா சாஸ்திரத்துல பதப்பிரயோகம் லட்சியார்த்தத்தை ஆதாரமா வச்சுதான் பண்ணப்படுறது. ஏன்னா பரபிரம்மத்திற்கு எந்த ஒரு பெயரும் பெயர் ஆகாது. எல்லாமே எல்லாமே பரபிரம்மத்தினுடைய பெயர் தான்னாலும் எந்த ஒரு பெயரை வச்சு இதுதான் இந்த பெயர் தான் அந்த சுரூபம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வேற பெயர் இதுக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு சொல்றேன். ஏன்னா எல்லாமே லட்சிய பிரம்மங்கிற பதம் கூட அந்த சுரூபம் என்னங்கிறத பாயிண்ட் பண்ற பெயர் தான். லட்சண லட்சிய விருத்தி வழியாக தான் பிரம்மம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டி இருக்கு. ஏன்னா எந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினாலும் அந்த வார்த்தை நமக்கு ஏற்கனவே தெரிந்த பொருளை தான் காண்பிக்க போகுது. மரம்னு சொன்னா அதுக்கு என்ன பொருள் நம்ம மனசுல வருதோ அதுதான் வரும். புதுசா வராது ஒன்றும். கழுதைன்னு சொன்னா கழுதை தான் வரும். அப்படி இருக்கும் பொழுது வேதத்துல இருக்கிற பதங்கள் பரபிரம்மத்தை காண்பிக்கணும்னா நேரடியா வாச்சியார்த்தம் வழியாக டைரக்ட் மீனிங் வழியா அது காண்பிக்க முடியாது. லட்சியம் வழியாக இண்டிகேட் பண்ணி தான் காமிக்கணும். அப்படிங்கிற பொழுது எல்லா பதமுமே லட்சியத்தை கொண்டதுதான். பிரம்மத்துல வாட்சியம் கிடையாது. அப்போ பிரம்மம்னு தானே சொல்லணும். இங்கேயே ஆகாசம்னு சொல்லுது ஸ்ருதி. அப்புறம் ஏன் தேஜஸ்ன்னு சொல்றது, இன்னொரு இடத்துல ஏன் இந்திரன்னு சொல்றது, இன்னொரு இடத்துல ஏன் பிராணன்னு சொல்றது, இன்னொரு இடத்துல ஏன் ஜோதின்னு சொல்றது, இப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா இது அத்தனையுமே லட்சியமாக பிரம்மத்துல உட்காருது. அதனால சொல்ல வந்த. அப்போ இந்த இடத்துல ஆகாசத்தை ஆதாரமாக உபாசி
அதாவது பரபிரம்மத்தை அப்படின்னு. நான் நேத்திக்கே சொன்ன மாதிரி பரபிரம்மம் நேரடியாக எனக்கு ஆப்ஜெக்ட் ஆகாது, சப்ஜெக்ட்ங்கிறதுனால அந்த உபாசனையில ஒருத்தன் இருக்கான்னா பிரம்ம ஞானத்திற்கு முன்னாடி காலம் அப்படிங்கிறதுனால கிரமமாக கர்மயோகம், உபாசனை, அதுக்கப்புறம் தான் பிரம்ம ஞானம் ஏற்பட போறது. அப்போ உபாசனை பண்ணும் பொழுது அவனுக்கு பர ஆத்மா காக்னைசபிளே இல்லை. அப்ப எப்படி அதுல உபாசனை பண்ண முடியுங்கிறதுனாலதான் நான் நேத்திக்கு என்ன சொன்னேன்னா, எத்யபி பர ஆத்மா தான் ஆகாசத்தினால சொல்லப்படுதுன்னாலும் கூட உபாசனா கிரமத்துல ஆகாசம்தான் சர்வாதாரம் அப்படின்னு எடுத்துட்டு உபாசனை பண்ணிட்டு அந்த ஆகாசம் பிரம்மத்தை ஆசிரியச்சிருக்கு, ஆத்மா ஆசிரியச்சிருக்கு அப்படின்னு எடுத்துட்டு பண்றது சரின்னு அபிப்பிராயத்தை நான் சொன்னேன். यस्मात् आकाशः एव येभ्यः सर्वेभ्यः भूतेभ्यः ज्यायान् महत्तरः कடைசி லைன். अतः सः सर्वेषां भूतानां परमयनं परायणं प्रतिष्ठा त्रिषु अपि कालेषु. நேத்திக்கே சொன்னேன், त्रिषु अपि कालेषुங்கிற பொழுது காலத்தையும் எடுத்துன்னு வந்துட்டார் பாஷ்யக்காரர். தேசம், காலம், வஸ்து, இது மூணுனாலதான் பரிச்சின்னமாகிறது ஆத்மா. ஆத்மா ஒன்னா இருக்கு, ஒரே ஸ்வரூபந்தான். ஆனா எப்படி பலவாக தெரியறது? ஆப்ஜெக்ட்ஸ்னாலையும் அது நானாத்வம் சித்திக்கிறது, ஸ்பேஸ்னாலையும் அது ஒரு டைமென்ஷனாலிட்டி, அதுவும் துவைதத்துக்கு காரணமா இருக்கு, டைமும் இருக்கு. அப்போ இது மூணுத்தையும் கடந்தது ஆத்மா அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். தேச, கால, வஸ்து அபரிச்சின்னம், நாட் லிமிட்டட் பை டைம், ஸ்பேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இட்ஸ் நாட் கன்ஸ்ட்ரெயின்ட், இட்ஸ் நாட் டிலிமிட்டட். இதற்கெல்லாம் அப்பால் பட்டு இருக்கிறது ஆத்ம வஸ்து அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல காலம் விட்டு போயிருக்குன்றதுனால ஆச்சாரியால் அதை ஆட் பண்றார். திரிஷு அப்பி காலேஷு, எல்லா காலத்திலையும் எல்லா தேசத்திலையும் எல்லா பொருள்களுடைய திருஷ்டியிலிருந்து பார்க்கும் பொழுதும் ஆதாரமாக இருக்கிறது பிரம்மன் தான், பராயணம். எல்லா பொருள்களுக்கு ஆதாரம் பிரம்ம. ஏன்? பொருள்களினுடைய அஸ்தித்வம், எக்ஸிஸ்டன்ஸ், ஈஸ்னஸ் ப்ரொவைட் பண்றது ஆத்மா தான். அது எப்படி இப்போ சேர் ஈஸ் அப்படின்னு சொல்றேன், சேர் ஈஸ்ன்னு சொல்லும் பொழுது சேர் கான்சியஸ்னஸ் ஈஸ்ன்றது தான் சேர் ஈஸ். ஓ சேர் இருக்கிறதுன்னு நான் சொல்றேன்னா சேர் காகனைஸ் பண்ணப்படுறது, காகனைஸ் பண்ணப்பட்டப்புறம் தான் அது இருக்கிறதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியும். அன்காகனைஸ்டா இருக்கக்கூடிய சேர் எக்ஸிஸ்டன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகல. அப்ப சேர் ஈஸ்னா சேர் கான்சியஸ்னஸ் ஈஸ், புக் ஈஸ்னா புக் கான்சியஸ்னஸ் ஈஸ், சன் ஈஸ்னா சன் கான்சியஸ்னஸ் ஈஸ், ஆங்கர் ஈஸ் ஆங்கர் கான்சியஸ்னஸ் ஈஸ், இக்னரன்ஸ் ஈஸ் தேர் அப்படின்னு சொன்னா இக்னரன்ஸ் கான்சியஸ்னஸ் ஈஸ்ன்னு சொல்றோம். ஸோ எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது கான்சியஸ்னஸ் ஈஸ் சேர்ந்துதான் அந்த பொருளையே நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப இதுல மாறாம எது இருந்துன்னு இருக்கு? சன்னுங்கிறது மாறிடுது, மூணு ஆயிடுது, மூணுங்கிறது மாதிரி புக்குன்னு ஆறுது, புக்குன்றது மாதிரி சேருன்னு ஆறுது. இது மாதிரி மாறிண்டே இருக்கு. பட் கான்சியஸ்னஸ் ஈஸுங்கிறது இருந்துட்டே இருக்கு இல்லையா? அப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்டினுடைய ஈஸ்னஸ் எது ப்ரொவைட் பண்றது? கான்சியஸ்னஸ் தான் பண்றது. கான்சியஸ்னஸ் ஈஸ் அப்படிங்கிறது ஈஸ்னஸ்க்கு ஆதாரம் அதுதான். இது ஒரு விதமா பார்க்கும் பொழுது, இன்னொரு விதமாகவும் எப்படி பார்க்கறோம்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டாலும் அது ஒரு ப்ராடக்டா தான் இருக்கு, காரியமா தான் இருக்கு. அது எல்லா விதமா நம்ம எதை பார்த்தாலும் அதுக்கு ஒரு மெட்டீரியல் காசு இருக்கு. அதை விட சூக்ஷ்மமான ஒண்ணு இருக்கு. ட்ரீன்னு எடுத்துட்டோம்னா ட்ரீ ஒரு கலெக்ஷன் ஆஃப் டிம்பர் இல்லையா? ட்ரங்கு, பிரான்ச்சு, லீஃபு இதெல்லாம் சேர்ந்ததுதான் ட்ரீ. அப்போ ட்ரீங்கிறது ஒரு நோஷன் தான். இருக்கிறது என்னவோ ட்ரங்கு, பிரான்ச்சு இதெல்லாம் தான். அகைன் பிரான்ச்சுன்னு எடுத்துட்டோம்னா திருப்பியும் அது ஃபர்தர் ரெடியூஸ் ஆகுது, டிம்பர்ல போய் நிற்கிறது. டிம்பர் ஆறு அதுல இருக்கிற என்ன சொல்றது, அதுல இருக்கிற ஒரு ஒரு ஃபைபரா போய் நிற்கிறது. அதை போய் எடுத்தோம்னா அது திருப்பி ஃபர்தர் மாலிக்யூல்ஸ் ஆகுது, ஆட்டம்ஸ் ஆகுது, எனர்ஜியா. ஆக நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ஒரு காரியம் அதோட காரணமாகிறது.
அந்த காரணம் அதோடைய காரணமாகிறது. இப்படி பார்த்துட்டே போனோம்னா ஈஸ்ட்னஸ் எங்க போய் நிக்குதுன்னா, எக்ஸிஸ்டன்ஸ் ஃபைனலா எது எக்ஸிஸ்ட்ன்னு சொல்ற? ட்ரீ எக்ஸிஸ்ட்ன்னு முதல்ல சொன்னேன். அப்புறம் இல்ல ட்ரீன்னு ஒண்ணு எக்ஸிஸ்ட் ஆகல. பிரான்ச்சு, ட்ரங்க்கு இதெல்லாம் தான் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிறது எக்ஸிஸ்ட் ஆச்சுங்கிற. அதுக்கப்புறம் அதுக்கும் உள்ள இருக்கிறது எக்ஸிஸ்ட் ஆகுதுங்கிறோம். இப்படி சொல்லிட்டே போனா எக்ஸிஸ்டன்ஸ் எங்க போய் முடியும்னா அதுவுமே ஈஸ்னஸ்ல தான் முடியாது. வெறும் எக்ஸிஸ்டன்ஸ் தான் சத்தியமா இருக்கே ஒழிய நாமரூபங்கள் ஒரு இதுலயே இல்ல. நியந்திரணத்துல முடிவுல வந்து நிக்க மாட்டேன்றது. என்ன அப்பிரதிஷ்டிதம் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். அது ஒரு விதமா பார்த்தாலும் அந்த விசாரத்திலையும் வஸ்துல வந்து ஈஸ்னஸ் வந்து பிரம்மத்துல என்ன ஆத்மால இருந்து வருதுன்னு தெரியாது. இன்னொரு விதமாகவும் இதை விசாரம் பண்றது உண்டு. எந்த ஒரு பொருள் எடுத்துட்டாலும் அந்த பொருள் நமக்கு ஏன் தெரியறதுன்னா ஒரு குணத்தினாலதான் தெரியுது. ஆட்ரிபியூட். எய்தர் அதுக்கு கலர் இருக்கணும், ஷேப் இருக்கணும், இல்லையா, டேஸ்ட் இருக்கணும், இல்ல டச் இருக்கணும், ஏதோ ஒண்ணு இருக்கணும், இல்ல சவுண்ட் இருக்கணும். ஏதோ ஒரு ஆட்ரிபியூட்னாலதான் ஒரு பொருள் நமக்கு சித்திக்க. குணவத்துவம் அப்படின்னு அதுக்காக சொல்றோம். அப்போ குணம் வந்து குணம் இருக்கிறது பொருளுக்கு குணின்னு பேரு. ஆட்ரிபியூட்னு ஒண்ணு, சப்ஸ்டான்டிவ்னு ஒண்ணு இருக்கணும். இருந்தாதான் அதுக்கு ஆட்ரிபியூட் இருக்க முடியும். இப்போ ஆட்ரிபியூட் இருக்கிற சப்ஸ்டான்டிவ் இருக்கே, அதுவுமே வித் ஆட்ரிபியூட் இருக்கிற ஒரு பொருளா இல்ல வித்தவுட் ஆட்ரிபியூட் இருக்கிற ஒரு பொருளா? குணம் வந்து சகுணத்துல இருக்கா, நிர்குண சொரூபத்துல இருக்கா? குணம் வந்து ஏற்கனவே இன்னொரு ஒரு குணியா இருக்கிற ஒரு சகுணமா இருக்கிற பொருள் இருந்ததுன்னா அந்த குணம் எங்க இருக்குன்னு பார்க்கணும். சோ இது அப்படியே ரெக்ரெஷன்ல போயிடும். இன்ஃபைனைட் ரெக்ரெஷன். அது ஒரு தோஷம் ஆயிடுறது. அப்ப என்ன சொல்ல வேண்டியிருக்கு? குணம் எங்க இருக்கு? நிர்குண வஸ்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆட்ரிபியூட்லெஸ் சப்ஸ்டான்டிவ்ல தான் ஆட்ரிபியூட் இருக்கு அப்படின்னு சொல்றோம். பார்ட்னஸ் ஆட்ரிபியூட் இல்லையா? பாட்டுங்கிறது சப்ஸ்டான்டிவ். அந்த பாட்டுங்கிறது வந்து சகுணமான சப்ஸ்டான்டிவா, நிர்குணமான சப்ஸ்டான்டிவ். பார்ட்னஸ் இருக்கிற பாட்டுக்கு அந்த பாட்டு வந்து அதுவும் ஒரு பார்ட்னஸ் இருக்கிற பாட்டுன்னா எத்தனை பார்ட்னஸ் இன்ஃபைனைட் இருக்கணும். நிர்குணத்துல எப்படி குணம் இருக்க முடியும்? அப்ப சூப்பர் இம்போஸ்டா தான் இருக்கு குணம் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ சத்தியம் மித்தியா தான் சொல்ல முடியும். இப்படி பலவிதமான விசாரங்கள் பண்ண பண்ண ஈஸ்னஸ் வந்து உனக்கு ஆப்ஜெக்டிஃபை பண்ற பொருள்ல இல்ல. ஈஸ்னஸ் வந்து உன் சொரூபத்துல இருந்து தான் வருதுங்கிறது சித்திக்கிறது. வெறும் விசாரத்திலே சித்திக்கிறது. இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம். ஸ்பேஸுங்கிறது என்ன? ஸ்பேஸுங்கிறது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது ஸ்பேஸ். பட் இது வந்து மொத்தமா ஒரே என்டிட்டி கிடையாது இல்லையா? ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டினுடைய லெங்த். இது 1 feet அப்படின்னா 1 feetனா 12 சென்டிமீட்டர்ஸ், ஐ மீன் 12 இன்ச்சஸ். அப்போ 1 feetங்கிறது ரியாலிட்டி கிடையாது, ஒரு இன்ச்சுங்கிறது தான் ரியாலிட்டின்னு ஆச்சு. ஒரு இன்ச்சுங்கிறது ஃபர்தர் ரெடியூஸ் ஆகுது, அது ஃபர்தர் ரெடியூஸ் ஆகுது, அது ஃபர்தர் ரெடியூஸ் ஆகுது. அப்போ அதுவும் எங்க போய் நிக்கிறது? ஒரு ஈஸ்ட்ல தான் போய் நிக்கிறது. டைமும் அதே கதை தான். 1 ஹவர்ன்றதனுடைய ரியாலிட்டி 1 மினிட்ல வருது. 1 மினிட்ன்றதனுடைய ரியாலிட்டியை விசாரம் பண்ணோம்னா 1 செகண்ட்னு வருது. 1 செகண்ட், மைக்ரோ செகண்ட், நானோ செகண்ட். அது கரண்ட் மொமெண்ட்டுக்கு வந்துடுறது. மொமெண்ட்டுங்கிறது ஈஸ்னஸ்ல ரெடியூஸ் ஆயிடும். அப்போ காலத்திற்கு ஆதாரம் ஆத்மா, தேசத்திற்கு வஸ்துக்கு ஆதாரம் ஆத்மா, ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஆதாரமும் ஆத்மாதாங்கிறதுனால இது மூணுத்திற்கும் அப்பாலாக இருக்கிறது ஆத்மாவாகிய காரணம் அப்படின்னு. அதனால பரமயனம் சர்வேஷாம் பூதானாம் காலேஷு த்ரிஷு அபி, ஆகாசம் சொல்லியாச்சு ஏற்கனவே. அதனால அந்த பிரம்மன் தான் சர்வாதாரம் அப்படிங்கிறது சித்தாந்தம். அடுத்ததுக்கு போலாம். ரெண்டாவது, ச ஏஷ பரோவரீயானுத்கீதः ச ஏஷः அனந்தः பரோவரீயः அஸ்ய பவதி பரோவரீயசः லோகான் ஜெயதி ச ஏததேவம் வித்வான் பரோவரீயாம் சம்முத்கீதமுபாஸ்தே. இதுக்கப்புறம் பலஸ்துதி தான் அடுத்த 2-3 இருக்குகள். பரோவரியான் உத்கீதா, உத்கீதமாகிய இந்த பிரணவமானது
எல்லாவற்றுக்கும் அப்பால் பட்டது. பரஹா வரியஹா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அர்த்தம் தான். எல்லாவற்றையும் கடந்தது. ச ஏஷா அனந்தஹா அந்தமில்லாதது. பரோவரியஹா அஸ்ய பவதி. பரோவரியசஹா லோகான் ஜெயதி. அந்த யாரு அந்த இத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறானோ, யார் அதை அறிகிறானோ அவனும் உபாசிக்கணும். இங்க வித்வான்றது உபாசிக்கிறது தான் சொல்றது. லோகான் ஜெயசி யஹா ஏத தேவம் வித்வான் பரோவரியாம்ச முத்கீதம் உபாஸ்தே. எந்த ஒரு வித்வான் இந்த பரமாகவும் வரியசாகவும் இருக்கக்கூடிய உத்கீதமாகிய பிரணவத்தை உபாசிக்கிறானோ அவனே பரம்பரியானாக ஆகிறான், உயர்வான தன்மை அடைகிறான் அர்த்தம். பிரம்மஞானத்தை கிரமமா அடைகிறான் அர்த்தம். இந்த உபாசனை அவ்வளவு உயர்வானதுன்னு ஸ்ருதி சொல்றது. பாஷ்யம் யஸ்மாத் பரம் பரம் வரியஹா வரியசஹா பி ஏஷஹா வரஹா பரஸ்ச வரியாம்ஸ்ச பரோவரியான் உத்கீதா பரமாத்மா சம்பன்னஹா இத்தியர்த்தா. அதனால பரம் உயர்வானதாக, கடந்ததாக, எல்லைக்கும் அப்பாலாக இருக்கக்கூடியது இந்த உத்கீதமாகிய பிரணவம் பரமாத்மா. உத்கீதஹானா இங்க பரமாத்மான்னு எடுத்துக்கிறார் பாஷி. ஏன்னா அதுதானே சொல்லப்படுறது. உத்கீத சாமத்திற்கு ஆதாரமாக எது இருக்குன்னா ஆகாச ரூபமான பரமாத்மா. அதுதான் பரஸ்ச வரியஸ்ச, எல்லாவற்றையும் கடந்து ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பராத்மா சம்பன்னஹா இத்தியர்த்தா. அத்தஹா ஏவ சஹா ஏஷா அனந்தஹா அவித்யமான அந்தஹா. அதனால சர்வஸ்வரூபமா இருக்கிறதுனால அனந்தம். அதுக்கு அந்தம் கிடையாது. அந்தம் கிடையாதுன்னா ஸ்பேஸ் இருந்து ஸ்பேஸ்ல போய் எல்லா இடத்துலயும் அது இருக்குன்னு தேட வேண்டியது இல்லை. ஸ்பேஸே அதுலதான் இருக்குங்கிற பொழுது அது அனந்தம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இல்லையா? என்டையர் ஸ்பேஸ் ஆத்மாவிலதான் ஆசிரியிச்சிருக்குன்னா அந்தம்ங்கிறது ஸ்பேஸ் தானே சொல்றோம். டைம் வைஸும் சொல்லலாம், ஆப்ஜெக்ட் வைஸும் சொல்லலாம். பட் நம்ம டைமென்ஷன்ல அனந்தம்னா பிராடா இருக்குன்னு நினைக்கிறோம். அந்த பிராடுங்கிற வார்த்தையே ஒரு ஸ்பேஷியல் டேர்ம் தான். அப்போ அந்த ஸ்பேஸே பிரம்மத்துல இருக்குன்னா தானாவே பிராடு கீடு லெங்க்த்து பிரெட்டு இதெல்லாம் அதுக்குள்ள அடங்கி போயிட்டு காலத்தகா அப்படி காலத்திலையும் பார்த்தோம்னா அது அனந்தம். ஏன்னா காலத்திற்கு ஆதாரமா இருக்கு. அதனால அந்தம் இல்லாதது அப்படின்னு அந்த பிரம்மம். தமேதம் பரோவரியாம்சம் பரமாத்ம பூதம் அனந்தம் ஏவம் வித்வான் பரோவரியாம்சம் உத்கீதம் உபாஸ்தே. அந்த பரமாத்மா பரோவரியாம்சமா இருக்கே, அப்படிப்பட்ட அந்த பரமாத்மாவை யார் ஒருவன் வித்வான் அறிகிறானோ உபாசிக்கிறானோன்னு அர்த்தம். பரோவரியாம்சம் உத்கீதம் உபாஸ்தே பாட்டுகார். அறிகின்றவன்றது உபாசிக்கின்றவன். தஸ்ய ஏதத் பலமாக, அவனுக்கு என்ன பலன் கிடைக்கிறது? பரோவரியா பரம்பரம் வரியா வரிஷ்டதரம் ஜீவனம். உபாசிக்கின்றவனுக்கு உயர்வான வாழ்க்கை கிடைக்கிறது. அஸ்ய விதுஷா பவதி திருஷ்டம் பலம். கண்ணுக்கு தெரியறதுக்கு இந்த பலன். ஏன்னா இந்த மாதிரி உபாசிக்கின்றவனுக்கு சுவாபாவிகமாகவே என்ன தேவையோ அது கிடைக்கிறது. யோகக்ஷேமம் மகாமியகம் பகவான் சொல்றார். தேவைகளை தானே பூர்த்தி பண்ணி கொடுக்கிறார். ஏன்னா பரபிரம்மத்தையே எப்பவும் தியானிச்சுட்டு இருக்கிறவனுக்கு பகவான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறான்னு சாஸ்திரம் சொல்றது. இங்கே பரோவரியா பரம்பரியா விசிஷ்டதரம் ஜீவனம் அஸ்ய விதுஷா பவதி. ரொம்ப விசேஷமாக ஆகிறது அவனுடைய வாழ்க்கை. வெளியில லட்ச லட்சமா வரணும்னு அவசியம் இல்லை. உடனே நம்ம பணத்துக்கு போயிடக்கூடாது புத்தி எடுத்துட்டு. ஒரு மனுஷனுடைய சக்சஸ்ஃபுல் லைஃப்ங்கிறது என்னன்னா உள்ளுக்குள்ள அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கிறது தான் மெஷர் இல்லையா? சாந்தி தான். பணம் வந்துட்டு போறது ஒட்டிக்கிறது இல்லையா? அது சுரூபம் கிடையாது. பணம் கோடி கோடியா இருந்தும் உள்ள துக்கம் இருந்ததுன்னா பணத்தை வச்சு என்ன பண்றது? அதனால இந்த மாதிரி உபாசிக்கின்றவன் அவனுடைய நிறைவு ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? வெளியிலையும் வரும், அது வேற. ஆத்மஜம் பூஜையே பூத்திகாமகான ஆத்ம ஜானிய ஆசிரியிக்கிறவாளுக்கே செல்வம் வருங்கிற பொழுது இவர் வேணும்னு நினைச்சா வராம இருக்காது. அது தனி. ஆனா அது ஒரு ஸ்கேல் கிடையாதுங்கிறதுக்கு சொல்றேன். அது மெஷ். உள்ள இருக்கிற சாந்தி தான் இதுல வரையறை. அதுவே இருக்கிறதுனால
விசிஷ்டதரம் ஜீவனம். ஏன்னா ஜென்மால வந்து சாந்தி தான் வந்து சாந்திங்கிறது இன்னர். அதுதான் நம்ம தெரிஞ்சும் தெரியாமையும் தேடின்னு இருக்கோம். அது இந்த சர்வாத்ம பாவத்தை யார் உபாசிக்கிறானோ அவனுக்கு தான் கிடைக்க முடியும். லிமிட்டடா தன்னை நினைச்சுட்டு இதையும் அதையும் தேடின்னு இருக்கிறவனுக்கு எப்படி சாந்தி கிடைக்கும்? ஏன்னா தேடுறதுல பாதி கிடைக்கும், பாதி நமக்கு கிடைக்காது. கிடைச்சதுக்கு அப்புறம் அதுல பாதி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், மீதி பாதி வந்து நம்ம எதிர்பார்த்த திருப்தியை கொடுக்காது. என்ன அதனால கில்ட்டு, ஹர்ட்டு, 1008 பிரச்சனை. ஸோ அந்த லிமிட்டட் பீயிங், லிமிட்டட் திங்ஸ் சேர்க்க 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 பெருசா ஒன்றும் உள்ள வந்து சந்தோஷம் இருக்க போறது. இப்போ உள்ள இருக்கக்கூடிய தன்மை தான் நம்மளுடைய அந்தக்கரணத்தினுடைய தன்மை தான் நம்மளோட ஜீவனத்தினுடைய ஒரு சக்சஸை டிட்டர்மைன் பண்றது. அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்றது. விசிஷ்டதரம் ஜீவனம் அது வந்து திருஷ்ட பலன். இதை தவிர ஒரு அதிர்ஷ்ட பலன் வேற இருக்கு. அதான் அடுத்த லைன்ல அதிர்ஷ்டம் ச பரோவரீயசா உத்தரோத்தர விசிஷ்ட தரானேவ பிரம்ம ஆகாஷாந்தான் லோகான் ஜெயதி ஏததேவம் வித்வான் உத்கீதம் உபாஸ்தே. இந்த உபாசனை பண்றதுனால புண்ணியமும் சேர்றதாம். அதனால மேலும் மேலும் என்ன பிரம்மலோகம் முதலான லோகங்களை ஜெயிக்கிறான். அதை தவிர ஆத்மலோகத்தையும் ஜெயிக்கிறான். உபாசனைங்கிறது சாதாரண ஒரு சொர்க்கத்தை கொடுக்கறதுக்காக இல்லை இங்க. ஏன்னா சர்வாத்ம பிரம்மன் தான் சர்வாதாரம் அப்படிங்கிற உபாசனை எங்க கொண்டு போய் சேர்க்க போறது? ஆத்ம ஞானத்துலதான் கொண்டு போய் விட போறதுங்கிறதுனால இங்க லோகம் அப்படிங்கிறது அந்த லோகத்தையும் எடுத்துக்கலாம். ஆத்ம ஞானம்ங்கிற பதம். பட் 3 லெவலா இப்ப எடுத்து போனோம் போது இல்லையா? ஒண்ணு, இங்க வாழும் பொழுது திருஷ்டமாக சந்தோஷத்தை கொடுக்கறது. இது ஒரு புண்ணிய கர்மா அவன் உபாசனை பண்றது அப்படிங்கிறதுனால அந்த புண்ணியம் பிரம்மலோகம் முதலானவற்றை கொடுக்கிறது. பட் இது ஆத்ம ஞானத்திற்கும் ஹேத்துவான ஒரு கர்மாங்கிறதுனால கடைசியில பிரம்ம ஞானத்தையும் கொடுக்கறது. அப்போ இந்த மாதிரி உபாசனை வந்து எல்லாத்தையும் இட் கோஸ் ஆல் த வே. அதனாலதான் இந்த மாதிரி உபாசனைகள் ஸ்ருதி சொல்லி இருக்கிற உபாசனை விசேஷம். ஏதோ ஒரு மெடிடேஷன், மைண்ட் கண்ட்ரோல், மைண்டினுடைய அப்படின்னு பண்றோமே, அது அந்த லிமிட்டட் பர்பஸ் தான். பட் இந்த மாதிரி என்விஷனிங் இருக்கே, கான்டெம்ப்ளேஷன், அது வந்து ஆத்ம ஞானம் வரைக்கும் கொண்டு போய் விடுறது. அதே மாதிரி சொர்க்காதி பலன்கள் இதுதான் கொடுக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி சொர்க்கம் இருக்குன்னு நமக்கு காண்பிக்கிறதே வேதம் தான். அப்போ எதை பண்ணா அந்த சொர்க்கம் கிடைக்கும்னு வேதம் சொல்றதோ அதை பண்ணாதான் அது கிடைக்கும். ஏன் நானா பண்ற தியானத்துல அது கிடைக்க கூடாதெல்லாம் நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. அதனால இந்த சாஸ்திரம் சொல்ற உபாசனை தான் விசேஷம். அதுக்காக சொல்ல வந்தேன். அடுத்து 3வது, தம் ஹயேதம் அதிதன்வா சௌனகா உதரசாண்டில்யாய உக்த்வா உவாச்ச யாவத்தே ஏனம் பிரஜாயாமுத்கீதம் வேதிஷ்யந்தே பரோவரியோக ஏப்யா தாவத் அஸ்மின் லோகே ஜீவனம் பவிஷ்யதி. இப்போ இந்த 3 பேரோட இதிகாசம் ஆக்கியாயிக்க முடிஞ்சு இன்னொருத்தர வேற கோட் பண்றது ஸ்ருதி. அதிதன்வா அப்படின்னு சுனகரனுடைய பையனாகிய சௌனகர் தன்னுடைய சிஷ்யன் உதரசாண்டில்யன்னு ஒரு சிஷ்யன் இருக்கான். அவங்கிட்ட இந்த உத்கீத விஷயத்த அவரும் சொல்லி தராராம். அந்த சௌனகரும் உதரசாண்டில்யனுக்கு இதை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ இந்த உபாசனையை பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னுடைய சந்ததிகள் என்ன அவர்களுக்கும் நீ இதை வந்து சொல்லி கொடுத்து பிரஜா சந்ததா பிரஜா யாவத்தே தவ பிரஜாயாம் பாஷ்யக்காரர் ஏனம் உத்கீதம் त्वत् சந்ததிஜா வேதிஷ்யந்தே ஞாஸ்யந்தி. உன்னுடைய சந்ததிகள் தெரிந்துக்கும் பொழுது அத்தனை காலம் உத்தரோத்தர விசிஷ்டதர ஜீவனும் உனக்கு வருது, அவர்களுக்கும் வருது அப்படின்னு. அதாவது சந்ததிகள் எல்லாரும் இந்த உபாசனைய பண்ணிட்டு இருக்கணும், பண்ணிட்டு இருக்கிறது உன்னோட குலத்துக்கு நல்லது அப்படின்னு ரிஷி சொல்றார். அந்த சென்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்ருதியே இங்க காண்பிக்கிறது. சிஷ்யர்களுக்கு ஒரு சிஷ்யனுக்கு சொல்லி கொடுக்கிறார்.
அப்போ இந்த வித்தியை 2 விதமாக எடுத்து செல்லப்பட வேண்டும்ன்றது இங்க காண்பிக்கப்படுறது இல்ல. ஒண்ணு இவரே தான் சிஷ்யனுக்கு தான் சொல்லிக் கொடுக்கிறார். சோ குரு சிஷ்யனுக்கு இன்னொரு குரு, அந்த குரு இன்னொரு சிஷ்யனுக்கு, அந்த குரு இன்னொரு சிஷ்யனுக்குன்னு இந்த குரு சிஷ்ய பரம்பரை வழியா இந்த வித்தியை எடுத்து செல்லப்படுவது. 2வது தன்னுடைய சந்ததி, தன் குழந்தைகளுக்கும் இந்த வித்தியை சொல்லிக் கொடுக்கிறது. குழந்தைகளும் இப்ப சிஷ்யாள் ஆகிறா இல்லையா? 2 விதமாகவும் இந்த வித்தியை எடுத்து செல்லப்பட வேண்டும். அதனாலதான் உபநயன சம்ஸ்காரத்துல அப்பாவே பையனுக்கு குருவாயிடுறார் இல்லையா? முதல் குருவா அப்பா தானே இருக்கார். பிரம்மோபதேசம்ங்கிறது அப்பா பண்ற சம்ஸ்காரம்னு ஆயிடுது. அதனால பிரஜா கிட்ட நீ கொடு அப்படின்னு வேதமே இங்க காண்பிச்சு பல இடங்கள்ல காண்பிக்கிறோம். ஆனா இங்க பிரதானமாக நேரடியா சொல்றதே பிரஜாயாம் உத்கீதம் வேதிஷ்யந்தே பரோவரீயா ஏபியா தாவத் அஸ்மின் லோகே ஜீவனம் பவிஷ்யத். எத்தனை நாள் ஜீவனம் இருக்கோ அவளுக்கு, உன்னுடைய சந்ததிகளுக்கு அத்தனை நாள் உயர்வாதான் இருப்பா. அதனால இந்த இந்த ஒரு உபாசனைன்னா நீ முதல்ல உனக்கு சாமம் தெரியணும். அப்பதானே நீ உபாசிக்க போற. கீதத்தை பாடக்கூடிய உத்காதாவா இருக்கும் பொழுதுதான் உபாசனைக்கு ஸ்கோப்புக்கே நீ வரப்போற. அப்போ உன் பசங்களுக்கு சாமவேதத்தை சொல்லி கொடுக்கணும் இது சொல்றது. சாமவேத பாடத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த உபாசனையும் அவர்களை செய்யவை அப்படின்னு அவர் குரு சிஷ்யன்ட்ட சொல்றார். அப்போ அந்த சென்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட் டு த வித்யா ஸ்ருதியே சொல்றது. வெறும் வேத வித்யா மட்டும் இல்ல, எல்லா விதமான வித்தியைகளுக்கும் ஒரு கமிட்மெண்ட். அதுவும் எல்லா வித்தியும் வேதத்துல இருந்தானே வருது. ஆக்சுவலி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஒரு விஸ்வகர்மா பண்ற வேலையா இருக்கட்டும், இல்ல எந்த வேலை எடுத்தனாலும் நம்மளுடைய தர்மத்துல பார்த்தோம்னா அந்த தொழில் பரபிரம்மமா தான் பார்க்கப்படுறது. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பரபிரம்மமா தான் பார்க்கப்படுறது. ஒரு உழவன் கலப்பை எடுத்து நிலத்துல இறங்கும் போது அங்க பிரம்மத்தை தானே தியானிச்சுட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறான். கல்தச்சனா இருக்கட்டும், இல்ல கோல்ட் ஸ்மித்தா இருக்கட்டும், நம்ம அந்த காலத்து ட்ரெடிஷ்னல் தொழில்கள் எதை பார்த்தாலும் அந்த தொழில் பண்றவன் பரபிரம்மமாக அதையே தான் பார்க்கறான். அண்டு அது அவனோட சொத்தாவும் பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா அது வேதம் கொடுத்துருக்கிறது நமக்கு அப்படின்ட்டு. அது டிஃபரெண்ட் ஆட்டிடியூடு. உடனே குலக்கல்வி அது இது என்னத்தையோ சொல்றாங்க. பட் இது யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. இது ஒரு அட்வைஸா தானே சாஸ்திரம் கொடுக்குறது. நீ இதை எடுத்துன்னு போனா உனக்கு நல்லது, அவ்வளவுதான். அதுல ஸ்ரத்த இருந்த ஒரு காலகட்டத்துல இது எடுத்துன்னு வரப்பட்டது. நம்ம மேல நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.